2025ஆம் ஆண்டு தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகிறது? மூலம் 4 பாதங்கள், பூராடம் 4 பாதங்கள், உத்திராடம் 1 பாதம் அடங்கிய ராசி இந்த ராசி. இறையருள் மிக்க தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசியிலே இந்த வருட ஆரம்பத்திலே பார்த்தீர்கள் என்றால் சூரிய பகவானும் புத பகவானும் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். ஜென்ம ராசிக்கு வாக்குஸ்தானத்திலே சந்திர பகவான், தைரிய வீதி ஸ்தானத்திலே சுக்கிர பகவான், சனி பகவான், சதுர்த்த கேந்திரத்திலே கருணாகம் ராகு பகவான், சப்தமத்திலே குரு பகவான் வக்ரகதி, அஷ்டமத்திலே செவ்வாய் பகவான் வக்ரகதி, கர்மஸ்தானத்திலே கேது பகவான். மிகவும் சிறப்பான காலமாக இது இருக்கப் போகிறது. குரு பகவான் சப்தமத்திலிருந்து ராசியை பார்வையிடுவதால் அனைத்து நலன்களையும் பெறும் வருடமாக இது இருக்கப் போகின்றது. உங்கள் அனைத்து எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கும். திறமைக்கு உரிய அங்கீகாரம் உத்தியோகத்திற்கு நல்லபடியாக கிடைத்துவிடும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு நல்லபடி உங்களுக்கு கிடைக்கும். வேண்டிய பதவி உயர்வுகள், பேர் புகழ் வந்து சேரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். விரும்பிய இடமாற்றமும் ஒரு சிலருக்கு அமைந்துவிடும். எதிலும் அவசரம், அஜாக்கிரதையை சற்று கைவிட வேண்டும். பலரும் பொறாமைப்படும் வகையிலே வளர்ச்சி மிகவும் அற்புதமாய் உள்ளது. இல்லத்திலே மகிழ்ச்சி அளவு கடந்து பொங்குகின்ற காலமாக அந்த காலம் இருக்கும். அடுத்தடுத்து சுபகாரிய நிகழ்வுகள் உங்களை பரவசப்படுத்தும். உறவினர்கள் வருகை வீடு கலகலப்பாய் மாறும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுகின்ற நாளாக இந்த வருடம் இருக்கப் போகிறது. பண வரவு சிறப்பாக இருக்கும். வரவு மிகுந்து செலவு குறையும். சேமிப்பு அதிகரிக்கும். சிலருக்கு விரும்பிய வீடு, மனை, வாகனம், வண்டி வாகன வசதிகள் விரும்பியபடி வந்து சேரும். ஆடம்பர செலவை முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். நட்பு வட்டம் உங்களுக்கு பெரிதாகும். முக்கிய விஐபிகளுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். தொழிலே புதிய ஒப்பந்தங்களையும் நீங்கள் அடைவீர்கள். எதிர்பாராத வளர்ச்சிகள் உங்களை திக்குமுக்கால செய்யும். கடன் முழுவதும் பைசலாகும். வாரா கடன் வசூலாகும். தொழிலே போட்டி பொறாமை என்பது இருந்தாலுமே கூட உங்களால் முழுவதும் சமாளிக்க முடியும். அரசியலிலே வெற்றி கிடைக்கும். செல்வாக்கும் சொல்வாக்கும் சிறப்பாய் காணப்படுகின்ற வருடம் இந்த வருடம். திறமைக்கேற்ற பதவி புகழ் அங்கீகாரம் அமையும். உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகள் ஆதரவை எளிதாக பெறுவர். விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு உண்டு. பணிச்சுமை வெகுவாய் குறையும். மாணவர்கள் தேர்விலே நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். விரும்பிய மேல் படிப்பு அமையும். ஒரு சிலர் வெளிநாட்டு கல்வி அமைகின்ற யோகமும் அவர்களுக்கு எளிதாக கிட்டும். கலைத்துறையினர் வாய்ப்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. தேடி வரும் வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்தி கொள்வார். பெண்கள் தங்கள் லட்சிய துறைகளை வெல்லும் காலம் இந்த காலம். அவர் உத்தியோகத்தில் இருக்கின்ற பெண்கள் சீரும் சிறப்புமாக இருப்பார்கள். அவர்கள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறும். பல நாள் கனவு நனவாகும் காலம் இந்த காலம். பயணங்களிலே சற்று கவனம் தேவை. வாகனம் ஓட்டும்போது விதிமுறைகளை முறையே கையாள வேண்டும். சாலையிலே கவனம் இருக்க வேண்டும். உடல்நலம் சிறப்பாக இருக்கிறது. சனி பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். காகத்திற்கு சாதம் வைப்பதும் பசுமாடுக்கு அகத்திக்கீரை கொடுப்பதும் அவசியமாகும். ஓம் ஸ்ரீ சனீஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ சனீஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ சனீஸ்வராய நமக என்கின்ற மகாமந்திரத்தை 21 முறைக்கு குறையாமல் ஜபித்து வாருங்கள். அடிக்கடி சிவன் கோயில் சென்று நவகிரகங்களை வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லாம் வல்ல சாய்நாத பகவான் அனைத்து செல்வங்களையும் தர வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.